ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் ரெண்டு மூணு ஆர்டர் போட்டிருந்தேன். அதான் வந்திருக்கு. என்னென்ன ஆர்டர் போட்டிருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஆஃபரில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்று காமிக்கலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வீடியோ லேட்டாக எல்லாமே வந்துருச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா, நான் சின்ன சின்ன டப்பாவாக ஒவ்வொரு பிளாஸ்டிக் டப்பாலையும் நான் வந்து மளிகை ஜாமான் போட்டு வச்சுருக்கேன். அது வேண்டாம், வைக்கிறதுக்கு இடம் இல்லையா, சின்ன ரூமாக தானே இருக்குது. நம்ம சின்ன ரூமில் எந்த அளவுக்கு நம்ம அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, ஒரே பாக்ஸு 4 பொருள் போடுற மாதிரி நடுவில் தடுப்பு மாதிரி கொடுத்து 4 ஸ்பேஸ் விட்டு ஒரே பாக்ஸில் 4 பொருள் போட்டுக்கலாம். அப்படிங்கிறப்ப நமக்கு இடம் மிச்சமாகும் இல்லைங்களா? கபோர்டில் வெளியில் வச்சா சரி, நம்ம மொத்த பொருள்லாம் நிறையா பச்சை பயிரெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். அதை கொண்டு போய் வெளில வச்சுட்ருக்க முடியாது இல்லைங்களா? அதனால் சின்னதாக கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த சின்னதாக ஒரு கபோர்டு இருக்குது. அதுக்குள்ளே தான் நான் மளிகை ஜாமானை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, அந்த டப்பா நான் மொபைல் சர்ச் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாக்ஸுமே பொருள் கொட்டி வச்சு அதை வந்து எடுத்து கொட்டுற மாதிரி நான் பிளான் பார்த்துருந்தேன். ஆனால் எனக்கு வந்தது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தடுப்பு மாதிரி வச்சு கீழேயும் லாக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற பொருள் அடுத்த இதுக்கு போகாது. அந்தளவுக்கு டைட்டாக கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஒர்த்து தான். நான் நினச்சேன் போட்ட பொருள் அப்படியே எடுத்து நம்ம கொட்டுற மாதிரி இருந்தால் ஒவ்வொன்று இப்போ வந்து நான் 4 பக்கமும் 4 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கும் போது வெயிட்டாக இருக்கும் அப்படிலாம் நான் யோசித்தேன். அதனால் தனியாக இருக்கும் தான் நான் அதை எதிர்பார்த்து தான் நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் எனக்கு வந்தது இந்த மாதிரி தான் வந்திருக்கு. சரி, ஓகே, இதையும் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி பார்ப்போம், எந்தளவுக்கு இது நமக்கு தாங்கும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் நினைக்கிறேன். நம்ம கொட்டி பார்த்தா தான் எதுவுமே நமக்கு தெரியும். இது இப்படி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. நான் ஒரு எதிர்பார்த்து ஒன்று போடுறோம் இல்லையா, நமக்கு கிடச்சது வேறு மாதிரி வந்ததுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, இதை நம்ம ரிட்டன் போடலாம். ஆனால் சரி வேணால், நம்ம இதுக்கு தேவைப்படும்ல, வச்சுக்கலாம். அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல, இல்லை போட்டிருக்கறனால இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நானே மனசு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா, பூண்டு இஞ்சி இடிக்கிறது தான். இங்கே வந்து இவ்வளோ ஆழம் நம்மளுது பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மேலாப்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா குழி மாதிரி கொடுத்து நல்லா உள்ளே போட்டு நல்லா இடித்தா வெளில தெளிக்காத அளவுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே இப்படி கிடைக்கிது அப்படின்னா, இங்கே தாய்லாந்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இடித்து தான் சமைக்கிறாங்க. நம்மளுடைய மீன்லாம் பார்த்திங்கன்னா, நான்வெஜ்ஜில் மீன்லாம் பார்த்திங்கன்னா, சீ ஃபுட்ஸ் எல்லாமே இடித்து தான் சமைக்கிறாங்க. அதனால தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல், அது ஒன்று ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வால்பேப்பர். நம்ம சமையல் செய்கிற இடத்துல அந்த வால்பேப்பரை ஒட்டிக்கலான்னு 2 வால்பேப்பர் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் வந்ததெல்லாம் எடுத்து வச்சு நம்மளெல்லாம் வாஷ் பண்ணி, நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நம்ம என்ன ஆர்டர் போட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் தான் எடுத்து கொட்டி வைக்கணும். இல்லாட்டி இதோட தயாரிக்கும் போது பிளாஸ்டிக்ஸோடைய ஸ்மெல் எல்லாமே நம்ம பொருளில் போய் இதாகிடுச்சுன்னா நம்ம பொருளே நாஸ்தி ஆகிடும். அதனால் ஃபுல்லாக கழுவி கவுத்திட்டேன். நான் எது ஆர்டர் போட்டாலுமே நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ட்ரெஸ்ஸுமே நம்ம கடையில் வாங்கினாலுமே நாங்கள் வாஷ் பண்ணி தான் பண்ணுவோம். இது வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் இவங்க தூங்குவாங்க. மத்தியானம் தூங்கும்போது இந்த வீடியோ எடுத்தேன். ஈவினிங் தூங்கும்போது நம்ம வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, இன்றைக்கின்னு பார்த்து பாப்பாங்க 2 பேரும் தூங்கவே இல்லை. நானும் ஒரு 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். சரி, இதுக்கு மேலே விட்டோம்னா இவங்க 5 மணிக்கு மேலே தூங்கவும் மாட்டாங்க. சரி, ஓகே, இவங்கள வச்சுக்கிட்டே நம்ம வந்து வீடியோ எடுத்து முடிச்சிருவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாப்பாங்களுடைய மைண்டு வைஸ் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க 2 பேரும் ராவடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னை எடுத்து வைக்கவே விடலை. எதையாவது ஒன்று சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு டப்பா கொடுத்துட்டு, சரி இப்படி நம்ம அவங்க வந்து இருக்கும்போதே நம்ம இப்படிலாம் வேலை செஞ்சோம் அப்படின்னா தான் அவங்க நமக்குள்ள பழகுவாங்க. அவங்க எந்த இதுக்குள்ள எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். இப்போ இது அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணும், ஓ இப்படிலாம் கொட்டி வைக்கணும் போல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும். ஆனால் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் கொட்டி வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நான் இன்னும் நிறையா ஜாமான் உள்ளே வச்சுருக்கேன். அதை எடுத்து கொட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இவங்க பண்ணுற ராவில் கொட்டை விட மாட்டேன்ட்டாங்க. சரி, நம்ம வந்து இதை பொறுமையாக கொட்டிட்டு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம இதை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம அடுத்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு
நம்ம வீடியோக்காண்டி ஒரு 2-3 இதில் மட்டும் நான் கொட்டி வச்சு மீதி உள்ளே இருக்கிறதுலாம் நான் எடுத்தேன்னா அது வந்து ரொம்ப லேட்டாகிட்டு எப்படியும் 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். அப்போ நைட் டின்னர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி ஒரு பாக்ஸில் மட்டும் ஓப்பன் பண்ணி இதில் என்ன பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு போடணும். அது தீர்ந்து போச்சு. அது வாங்கினதுக்கப்புறம் ஒரு பக்கம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாம்பாருக்கு பருப்பு தேவையான எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு பெரிய டப்பா என்ன நான் பண்ணியிருந்தேன்னா, இங்கே நாங்கள் வந்து மாவு ஆட்டும்போது இட்லிக்கு மாவு ஆட்டும்போது கம்பு, சோளம், அப்புறமேலு கருப்பு கவுனி ரைஸு, ஆரியம் அந்த மாதிரி போட்டு ஆட்டுறேன்னா, ஸோ அதெல்லாம் இன்னொரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்ன டப்பாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடலை, பொட்டுக்கடலை, சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அந்த மாதிரி சுண்டல் ஐட்டம்ஸ்லாம் கொட்டி வச்சுக்கலாம். ஒரு ஐடியா பண்ணி இதெல்லாம் ஆக்சுவலாக கொட்டி உங்கள்கிட்ட காமிக்கலான்னு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் எடுத்து நான் கொட்டிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் சரி ஓகே இதை மட்டும் இப்படி காமிச்சிக்கலாம். ஆனால் அது ஒர்த்து தான். நான் என்ன நினச்சேன்னா இப்படி கொட்டும்போது 4 பக்கமும் ஃபுல்லாக வேட்டிடுச்சு. ஒரு பக்கம் கொட்டினா கீழே விழுகுமான்னு பார்த்தேன், ஆனால் விழுகலை. இது ஒர்த்து தாங்க. நான் நினச்சது நான் ரொம்ப வேஸ்ட்டோ நம்ம யூஸ் இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சி ரொம்ப பயந்தேன். ஆனால் இது ஒர்த்து தான். ஆனால் என்ன நான் நினச்ச மாதிரி இல்லையே அப்படிங்கிறத ஒரு சின்ன வருத்தத்தோட, மற்றபடி இது ஒர்த்து தான். இவங்க 2 பேரும் இப்போ தான் பொட்டுக்கடலை கொட்டை விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அவங்களுக்கு ஒவ்வொரு பொட்டுக்கடலை சாப்பிட்டா நல்லது தானே சொல்லி ஒவ்வொரு பருப்பு கொடுத்துட்டு மீதெல்லாம் கொட்டி வச்சுட்டாங்க. போதும் இதுமாதிரி மறுபடியும் நாளைக்கோ இல்லை நம்ம எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். நம்ம என்ன தான் வேலை அதிகமாக பார்த்தாலும் நமக்கான டைம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? காஃபி குடிக்கிற டைம். காஃபி குடிக்கும் போது என்னை பொறுத்தவரைக்கும் காஃபி குடிக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக குடிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் நம்ம வீட்டு வாண்டுங்க 2 பேர் வந்ததுக்கப்புறம் அந்த ரிலாக்ஸேஷனே போயிடுச்சு எனக்கு. அவங்க தூங்கும் போது தான் எனக்கு வந்து நான் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறது, வீடு மாப் போடுறது, க்ளீன் பண்ணுறது, இதுவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. என்னால் கொஞ்சம் கூட படுக்க டைமே இல்லை. நைட்டு தூங்குறதோடு சரி, மதியானம்லாம் கொஞ்சம் கூட படுக்க டைமே இல்லை. நானாக ஒரு நாள் லீவ் எடுத்து இன்றைக்கி நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியும். மேக்ஸிமம் இவங்க தூங்கும்போது தான் நான் ஈவினிங் காப்பி குடிப்பேன். அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக குடிக்க முடியும். இவங்களை வச்சுட்டு நம்ம குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் எப்படி படுத்துவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் படுத்துட்ருப்பாங்க. ரொம்ப படுத்தி எடுத்துருவாங்க. அந்த காஃபி குடிக்கிறதுக்குள்ளே என் மேலே ஏறுறது இறங்குறது. சின்ன குட்டி இருக்காங்களே அப்பப்பப்பா செம்ம வாண்டு. பெரிய குட்டி கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. சின்ன குட்டி அவங்க நினச்சதை பண்ணணும் அப்படின்னு தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.